என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். விழித்திருங்கள், தெளிந்தவர்களாயிருங்கள். இந்த தலைப்பிலே நான் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி வருகிறேன். தெளிந்தவர்களாயிருங்கள். எதிலே தெளிவு இருக்க வேண்டும்? கண்களிலே தெளிவு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது, புத்தியிலே தெளிவு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு தெளிவை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலேயும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீயோ என்று வாசிக்கிறோம். இந்த ஓங்காரம் வருகிற இடத்துல நீயோ என்ற அந்த வார்த்தைக்கு பின்பாக நீங்கள் ஒரு சில நபர்களை அங்கே கம்பேர் பண்ணி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதில் ஒப்பீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின வசனத்தில் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாம செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ இங்கே பவுல் அப்போஸ்தலர் உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று அப்படின்றார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதில் 2த்துக்கு நடுவில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். 3ஆம் 4ஆம் வசனங்களில் ஒரு கூட்டம் திரள் ஜனங்களாக தங்கள் செவிக்கு இனிய பிரசங்கிமார்களை தெரிந்து கொள்வாங்க. சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆனால் நீ அப்படி இருக்காத. அதை தான் இந்த 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நீயோ. பிரியமானவர்களே, இந்த செவித்தினை உள்ளவர்களாகி அல்லது தங்களுக்கு இஷ்டமான போதகர்கள், தங்கள் காதுக்கு இனிய பிரசங்கங்கள், வலிக்காத பிரசங்கங்கள், சில நேரம் கண்டிப்பில்லாத பிரசங்கம், வெறுமையாக ஒரு பட்டர் மாத்திரம் போட்டு ஒரு சுகர் கோட்டட் ஒரு பிரசங்கமாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கும். அதை மாதிரி பிரசங்கம் வரும்போதெல்லாம் கர்த்தர் என் கூட பேசினாரு அப்படின்னு ஜனங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல் நம்ம செய்தியை கேட்டுட்டு இருந்தால் சில நேரம் சீல் பிதுக்கி தான் ஆக வேண்டும். நம்ம சீல் பிதுக்கலைன்னா உள்ள பெரிய காயமும் பின் விளைவுகளும் ஏற்பட்டுருமே. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சத்தியத்துக்கு விட்டு விலகி போய் கட்டுக்கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு ஜனங்கள் இன்னைக்கு சத்தியத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்களே. அதை மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்குற முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? மன தெளிவுள்ளவனாக இரு. அப்போ நான் யார்? அவர்களை விட நான் வித்தியாசமானவனாக இருக்கணும். அவர்கள் கட்டுக்கதைகளுக்கு விலகி போகிறாங்க, செவிக்கினிய பிரசங்கங்களை கேட்குற பிரசங்கிமார்களை ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனால் நானோ தேவனுடைய வசனத்தை என் உள்ளத்தில் வைத்து தெளிந்த புத்தியோடு நான் நடக்கணும், மனத்தெளிவோடு நான் நடக்கணும். இந்த மனத்தெளிவு நிறைய பேருக்கு இல்லை. இந்த மனத்தெளிவு எப்போ வரும் தெரியுமா? ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய பலகையில் வசனம் எழுதப்பட்டிருக்கும் என்றால் நாம் இப்படிப்பட்ட தவறான வழிகளுக்கு செல்ல மாட்டோம். இந்த மன தெளிவு எப்போ கிடைக்கும்னா, வேத வசனங்கள் நம் இருதயத்தில் எழுதப்படணும். வசனங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. வசனம் இன்னைக்கு நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் நமக்குள்ள அந்த தெளிவு இருக்கும், மனதிலே ஒரு தெளிவு இருக்கும். எது தவறு, எது சரி. எல்லா உபதேசங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள்லேருந்து எடுக்கலாம். ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்ற சில வசனங்களை எடுத்து போதிக்கிறாங்களா, அல்லது எந்த வசனம் எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, எதுக்காக கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார், இதனால்
நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளரப்போகிறேன், அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுக்காம உலகத்துக்காக மாத்திரம் ஒருவேளை என்னுடைய நான் கேட்குற செய்திகளும் என்னுடைய அந்த ஆர்வங்களும் இருக்கும் என்றால் எவ்வளவு பரிதாபம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள மனத்தெளிவில்லை. மனத்தெளிவு இல்லைன்னா அதுக்கு காரணம் இருதயத்தில் வசனங்கள் எழுதலை. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வசனத்தை எழுத ஒப்பு கொடுக்கலாமா? என் மனதில் அந்த வார்த்தைகளை எழுதுங்க. அந்த மனது முழுவதும் வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ தான் எது சரி, எது தவறு, எது பொய்யான உபதேசம், எது சரியான உபதேசம் அப்படின்றத நான் தெரிந்து கொண்டு உமக்காக ஊழியம் செய்ய முடியும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி. அப்படி நீங்கள் கர்த்தருக்காக வசனத்துக்காக நின்னா தீங்குகள் வரும். உங்களை வெறுப்பாங்க, உங்களை ஏற்க மாட்டாங்க, உங்கள் செய்திகள் பிடிக்காம போகலாம். சத்தியத்துக்காக நிற்கும்போது சத்ருவாவிங்க, தீங்கு அனுபவிங்கள், பரவாயில்லை. அதோடு கூட சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, தீங்கு அனுபவித்து சுவிசேஷங்களுடைய வேலையை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லவும், ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி என் ஊழியத்தை நான் நிறைவேற்றவும் கிருபத்தாங்க. எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த விதமான உலகத்தோடு கூட ஒத்து போகிற ஜனங்கள் விரும்புகிற பிரசங்கத்தை நான் பண்ணாமல் கர்த்தர் சொல்ல சொன்னதை, கர்த்தர் விரும்புகிறதை நான் பேசவும் சொல்லவும் கிருபத்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த தெளிவை, மன தெளிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:5. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் சத்தியம் எது, ஆண்டவரே எது பொய் என்பதை நாங்கள் சரியாய் நிதானித்து அறிய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் வாழ எங்கள் இருதயத்திலே, இருதயமாகிய பலகையிலே, அந்த மனதிலே அந்த வார்த்தையை எழுத எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்பா, தொடர்ந்து கடைசி வரை மனத்தெளிவோடு கூட உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.